வேண்டான்னு சொன்னா யாராச்சும் கேக்குறாங்களா? அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருமே என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? எனக்கு ஒரு வழியுமே தெரியலையே. விஜய் மாமாட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா அவர் நம்ம மேல உயிரையே வச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் நான் எப்படி சொல்றது? உங்களை பிடிக்கல மாமா எனக்கு, நீ ஏதோ வழியை நான் எப்படி சொல்றதுனே தெரியலையே. இந்த வீட்டுல இருக்கிறவங்க என் மனசு புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா? என்ன சந்தியா ரூம்ல ஏதோ கிளாஸ் உடையிற சவுண்ட் கேக்குது. சந்தியாம்மா ரூம்ல என்னம்மா சவுண்டு? ஐயோ ஐயோ, ரூமை ஏண்டி இவ்வளோ அலங்கோலமா போட்டு வச்சிருக்க? கிறுக்கு எதுவும் பிடிச்சி போச்சா? ஆமா, எனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. கிறுக்கு பிடிக்கிற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? இப்போ என்னது? என்ன நடந்துச்சா? தெரியாத மாதிரி கேட்காதங்கம்மா. இந்த கல்யாணம் வேண்டான்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன், கேக்குறீங்களா? நீங்க எல்லாருமே சேர்ந்து என் கல்யாணத்தை முடிவு எடுத்துட்டீங்களாமா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல. வெளிய மாமன்ட்டே நல்லாதான் பேசினா, அத்தட்டியும் நல்லாதான் பேசினா. அப்ப விஜய் மாமா பிடிக்கலன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? விஜய் மாமா முன்னுக்கு நான் எப்படிமா அவனை பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? அவருக்கு வருத்தமா இருக்காதா? இப்ப மட்டும் பிடிக்கலன்னு சொல்றல, இப்ப சொன்னா அந்த தம்பி வருத்தப்பட மாட்டாரா? அந்த தம்பி நல்லா தானே இருக்காரு, அவருக்கு என்ன குறைச்சலு? மாமாவெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லல, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு தான் உங்ககிட்ட சொல்றேன். என்னடி கூத்தா போச்சு? மாமனை பிடிக்கும்ன்ற, கல்யாணம் பிடிக்காதுன்ற, அப்ப அதுக்கு என்ன காரணம்? இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அம்மா காரணம் கேட்காங்க. ரகுவை பத்தி சொல்ல முடியாது, வேற ஏதாச்சும் ஒரு ரீசனை சொல்லி மாமாவை அந்த கல்யாணத்துல இருந்து கலத்தி விட்டுருலாம். என்னடி நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க? இதெல்லாம் மாமா எனக்கு ஈக்குவலா படிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் வீடு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சாணி ஸ்மெல் எப்பவும் அந்த வீட்டை சுத்தி அடிச்சுட்டே இருக்கும். மாமா பண்ற அந்த விவசாய வேலை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மாமா மேல எப்பவுமே அந்த வேர்வை ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். ஆனா எனக்கு மாமாவை பிடிக்கும், ஆனா மாமாவை சுத்தி இருக்கிற அந்த குடும்பத்தை பிடிக்காது. அதனாலதான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன். குடிகாரன் இல்ல ஒரு பொறுக்கியா இருந்து அவனை வேண்டான்னு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த பையனை பார்த்தா தங்கமா இருக்கா, அவரை வேண்டான்னு சொல்ற, அதுவும் இதெல்லாம் ஒரு ரீசன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? உங்க அப்பாட்ட கூப்பிடுறேன், இதெல்லாம் உங்க அப்பாட்ட சொல்லு. என்னங்க இங்க கொஞ்சம் வாங்க. என்னடா நீ கூப்பிட்ட? செல்ல பொண்ணு வீட்டை எப்படி அலங்கோலமா போட்டு வச்சிருக்கான்னு பாருங்க. அதுவும் அவளுக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்றா, அது என்னன்னு கேளுங்க. என்னம்மா இது? வீட்டை என்ன பண்ணி வச்சிருக்கா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா நீ? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. என்னத்த நினைச்சிட்டு கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷன் வீட்டுக்கு போற வழிய பாரு. ஏன்ப்பா இவ்வளவு அவசரப்படுறீங்க? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. மட்டும் இந்த கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோ, உங்க அப்பா உயிரோட பார்க்க முடியாது, ஒரு பணமா தான் பாப்ப. என்னங்க இப்படி ஒரு பெரிய வார்த்தையை சொல்றீங்க? உங்களை மீறி உங்க பொண்ணு என்ன பண்ண போறா? உங்க ரெண்டு பேத்துக்குள்ள அப்ப என்னதான் நடக்குது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குங்க. ராணி, இது நல்லா புரியிற வேண்டியவங்களுக்கு நல்லா புரியும். நான் எதுக்காக சந்தியாக்கு சீக்கிரம் கல்யாணம் வச்சிருக்கேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அம்மா அம்மா, நீங்க இது நம்ம காவியா குரல் மாதிரியே இருக்குல்ல? சாரி ராணி, உன் பொண்ணு காலையிலே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டா. நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்போ நமக்கு பொண்ணு தான் வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சாரி ராணி. அட சண்டால மனுஷா, புள்ள வர்றதோட என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியே. கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாச்சிருக்கா? காவியாம்மா. என்னது? காவியாக்கா வந்திருக்காங்களா? ஐயோ, நம்ம பிரச்சனையை காவியாக்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஏய் மச்சான் கார்த்திக், எங்கடா இருக்கா? ஏய், நான் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. டேய் மச்சான், நாங்க சோகத்துல இருந்துகிட்டு இருக்கேன். உனக்கு என்னடா அங்க ஸ்டேஷன்ல வேலை? வாடா மச்சான். ஏய், உனக்கு என்னடா சோகம்? ட்ரிங்க் பண்ணிருக்கியா? ட்ரிங்க் பண்ணல மச்சி, கொஞ்சோண்டு தண்ணி தான் அடிச்சிருக்கேன். இதுதானடா நானும் கேட்டேன். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்குடா, நான் வர கண்டிப்பா லேட் ஆகும்டா. டேய் மச்சி, உனக்கு உன் நண்பனோட உனக்கு வேலை தான் முக்கியமாடா? உன் நண்பன் எங்க சாவா வாழ்வான்னு போராடிக்கிட்டு இருக்கான். நீ என்னன்னா வேலையை முடிச்சு சவாசமா வாரேன்னு சொல்லி ஏடா, சீக்கிரம் வாடா. டேய் மச்சி, நீ எனக்கு 10 நிமிஷத்துல வரலன்னு வச்சுக்கோ, நான் சரக்குல விஷம் கலந்து குடிச்சு மறந்துடுவேன். என் சாவுக்கு நீ தானே நான் எழுதி வச்சிருவேன் மச்சி.
டேய் லூசு பையில அந்த மாதிரி ஏதோ முடிவு ஏதோ எடுத்துறாதுடா. நான் இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடுறேன் சரியா? இந்த பூ மாதிரி அவங்க அண்ணன் இன்னைக்கு பைக்ல கூட்டு போயிட்டாங்க. கண்ணகி அவங்க பாட்டி வீட்டுக்கு போறேன்னு நம்மளை விட்டுட்டு போயிட்டா. இன்னைக்கு நம்ம தனியால பஸ்ல போன போல இருக்கு. நீ காலேஜுக்கு வராமே இருந்திருக்கலாம். பேசாம அக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்களே அதையாச்சும் பார்த்துட்டு வீட்லயே இருந்திருக்கலாம். தெரியாமல இன்னைக்கு காலேஜுக்கு வந்துட்டேன். பஸ் வேற எப்போ வரும்னு தெரியல. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது இந்த இடத்துல நின்றுக்கிட்டு. போறவங்க வரவங்கலாம் நம்மள வேடிக்கைலாம் பார்க்காங்க. நீ வேற தனியா இருக்கா, இதான் நல்ல சந்தர்ப்பம். அவளை ரொம்ப நாளா பைக்ல ரைடு கூட்டு போகணும்னு ஆசையா இருந்துச்சு. சரி இப்ப தனியா தானே இருக்கா, வந்தா ஹாப்பி இல்லாட்டி நாட் ஹாப்பி, ட்ரை பண்ணி பார்ப்போம். எவன் அது பைக்கை கொண்டு இடிக்கிற மாதிரி வந்து விட்டுட்டு நிக்கிறான்? கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாத கபோதி. ஹை ஹெல்மெட் மண்ட எவ்வளவு நாளுக்கு அப்புறம் பாக்குறோம். ஐயோ ஏன் தனியா நிக்கிறீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம். அவங்களாம் இன்னைக்கு சீக்கிரமா போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இன்னைக்கு தனியா பஸ்ல போகணும். நீங்க தனியா தானே பஸ்ல போறீங்க, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லாட்டி நான் வேணா டிராப் பண்ணவா? என்னது உங்க கூடயா? வேண்டாம் வேண்டாம், யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நான் பஸ்லயே போய்க்கிடியே. மத்தவங்க என்ன நினைப்பாங்க நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு ஓகே வந்தா நீங்க வரலாம்ல. நீங்க வந்தா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் வேணான்னு சொல்லாம வாங்க சோனி. இவனை பார்க்கவும் பாவமா இருக்குது. இவ்வளவு தூரம் வேற கெஞ்சுறான். நம்ம உயிரை காப்பாத்தினவனு இவன் தான். இவன் கூட போறதுல தப்பு இல்லையே. நம்ம இவனை தானே மேரேஜ் பண்ண போறோம். இவங்க கூட போனா என்ன? நம்ம அக்காவுக்கு தான் மேரேஜ் ஆக போகுது. அதுக்கப்புறம் நமக்கு தான் மேரேஜ். நம்ம இப்பவுமே இவன் கூட போய் நம்ம லவ் சீனை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இதுல என்ன பிரச்சனை? எனக்கு ஓகே தான். யோசிக்கிறது பார்த்தா உங்களுக்கு என் கூட வர விருப்பம் இல்லை போல இருக்கு. சரி நானும் உங்களை கம்பல் பண்ண விரும்பல, நான் கிளம்புறேன். என்னங்க நான் வரலன்னு நீங்க பாட்டு கிளம்புறீங்க. திருப்பி வா வான்னு கூப்பிடுற பழக்கம் உங்களுக்கு கிடையாதா? வாங்க சோனி, இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பாருங்க, நான் உங்க வண்டியில வரேன்னு நீங்களா அட்வான்ஸ் எல்லாம் எடுக்க கூடாது. சரி தனியா பஸ்ல போனமே என்ன செய்யறது, கூப்பிடுறாருன்னு தான் வரேன். மத்தபடி வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல, தப்பா நினைக்க கூடாது. என்ன ஓகே ஓகே, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஓகே ஓகே, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். நீங்க வந்து ஏறுங்க. உங்களை கொஞ்சம் நான் பிடிச்சிக்கிட்டேன். என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. கையில பேக் இருக்கிறதுனால என்னால இந்த கையால பிடிக்க முடியல. உங்களுக்கு நோ ப்ராப்ளம்? எனக்கு என்ன ப்ராப்ளம்? ஐ எம் ஹாப்பி. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஹெல்மெட் மண்டை. அம்மா உங்க பேர் என்ன? நான் எப்பவும் உங்களை ஹெல்மெட் மண்டைன்னு கூப்பிடுறேன். உங்க முழு பேர் என்ன? ஓ என் பேரை கேட்குறாளே, அது வந்து என் பேரு ராம். ஓ உங்க பேர் ராமா? நைஸ் நேம். அப்புறம் சோனி என்ன எதுவும் பேசாம வரீங்க? நான் என்ன பேசுறது, நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ்ல நீங்க தேவதை மாதிரி இருக்கீங்க சோனி. பொய் சொல்றதும் கொஞ்சம் பொருந்த சொல்லணும். உண்மையிலேயே அழகு சோனி. உங்க அழகுக்கு முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது. நான் நம்பிட்டேன். நான் அழகுதானே. பார்த்து ஓட்டுங்க வண்டியை. ரியலி சாரி சோனி, உங்கள்கிட்ட பேசினதுல வேக தடை இருந்ததே மறந்துட்டேன். எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல ராம், நானும் பின்னாடி இருந்து உங்கள்கிட்ட பேச்சே கொடுத்துக்கிட்டே தானே வந்தேன். அதனால தானே நீங்க வேகத்தடையை கவனிக்கல. இதுல என்ன இருக்கு? உங்க மேலேயும் தப்பு இல்லை, என் மேலேயும் தப்பு இல்லை. நீங்க கோவப்படல? நான் எங்க உங்க மேல கோவப்பட போறேன்? அப்போ என் மேல கோபம் இல்ல. கோவம் இல்லையே. கோபம் இல்ல அப்படிதானே? கோவம் இல்ல. இப்போ இன்னொன்னு வேகத்தடியில வண்டியை ஏத்திர வேண்டியதுதான். டேய் மச்சி, நீ ஒரு ரவுண்டு அடிக்கிறியா? இதுக்குதான் அவ்வளோ அச்சிட்டு போன் அடிச்சடா. நான் கூட பயந்து என்னமோ ஏதோன்னு வந்தா தண்ணி அடிக்கிறியா வெண்ணி அடிக்கிறியான்னு சுக்குன்னு சொல்லிட்டா. நான் எவ்வளவு ஃபீலிங்கோட உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் தெரியுமா? என் மனசுல இருக்கிறத யார்ட்டையாச்சும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்டா. ஒன்னு தான்டா ஞாபகம் வந்துச்சு. உன்னை கூப்பிட்டா நீ என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டிய மச்சி. என்னடா ரகு, நீ ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? நீலாம் ஒரு நண்பனாடா. என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கேட்கா?
நாங்க எவ்வளவு வருத்தத்துல இருக்கா, என் முகத்தை பார்த்து நீ கண்டுபிடிக்கண்டாமா, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. அது வச்சு நான் இனிமே சீரியஸா கேக்குறேன், அப்படி என்னடா ஆச்சு? மச்சி, என் ஆள் சந்தியா இருக்கலடா, அவளை பொண்ணு பார்க்க இன்னைக்கு திடீர்னு வந்துட்டாங்கடா. என் துரதிஷ்டம். அப்போ பார்த்து நான் அங்கதான்டா இருந்தேன். அங்க இருந்தியா? அங்க என்னடா உனக்கு வேலை? டேய், எனக்கு என் ஆளை பார்க்கணும் போல இருந்துச்சுடா. நான் பரதா போட்டுட்டு அங்க போனேன்டா. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? அவளை பார்க்க வந்த மாப்பிள்ள அவ கையை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டான்டா என் கண்ணு முன்னாடி. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா மாப்பிள்ள? சிஸ்டர் சந்தியாக்காம கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தா நீ வேடிக்கையடா பார்த்த? ஆமா மச்சி, நான் வேடிக்கை மட்டும் தான்டா பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவன் மாமன் பையனாண்டா, என்னால ஒண்ணுமே செய்ய முடியலடா. கல்யாணமும் பேசி முடிவாகி போச்சு மச்சி. நான் என்ன பண்ணனி எனக்கே தெரியல மச்சி. சிஸ்டருக்கு மேரேஜ் முடிவாயிடுச்சா? என்னடா பண்ண போற இப்போ? அதுதான் மச்சி, இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு உன் ஹெல்ப் கொஞ்சம் தேவைடா. ஹெல்ப் பண்ணுவியா? இல்லடா மச்சி, உனக்கு ஹெல்ப் பண்ணாம நான் வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்? இப்படி என்னடா முடிவு எடுத்திருக்க? அது வந்து மச்சி, பேசாம நான் சந்தியாவை தூக்கிட்டு போய் ரேப் பண்ண போறேன்டா. காடு வெடிக்குதடி, உசுரே போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில. ஓ மாம தவி இது ரேப்பா? ஆமாடா மச்சி, அவளை நான் ரேப் பண்ணிட்டா அவங்க வேற யாருக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்க, எனக்கு தான் கட்டி தருவாங்க. ஆனா ஒண்ணு, அவங்க கேஸ் கொடுப்பாங்கடா என் மேல. அந்த கேஸ்ல இருந்து மட்டும் என்னை கொஞ்சம் காப்பாத்திடா. நான் ஒரு போலீஸ் தான், என்கிட்டயே ரேப் பண்ணிடுவேன்னு சொல்ற, அதுலயும் வேற ஹெல்ப் பண்ண சொல்றேன். என்ன மாமா வேலை பார்க்க வைக்கிறியா? டே கார்த்திக், ப்ளீஸ்டா. அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. வேற வழி எனக்கு தெரியலடா. அவங்க வீட்லயும் பேச முடியல, எனக்கு எங்க வீட்லயும் பேச முடியல. இதுதான்டா எனக்கு தெரிஞ்ச வழி. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. நீ இப்ப நிதானமே இல்லடா. நீ இப்ப இந்த இடத்துல எந்த முடிவு எடுத்தாலும் அது தப்பா தான் போய் முடியும். நீ நிதானமாக, அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இல்ல மச்சி, நான் நிதானமா இருக்க என் ஆள் சந்தியாவுக்கு கல்யாணமே முடிஞ்சிடும்டா. நான் எவ்வளவு சீக்கிரத்துல முடிவு எடுக்கணும், அதுக்குள்ள எனக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணம் முடியணும்டா. அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணண்டா கண்டிப்பா. ஆளு கூட தான் போன்ல நல்லா பேசுறா, நேர்ல பார்த்தா யாருன்னு தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்றா. நானும் ஒண்ணு மாதிரி கோலத்தனமா முடிவா எடுக்கிறேன். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்டா மச்சி. நீ என்னனையும் போடா. உன் ஆள் பேசினா பேசாம போனா எனக்கு என்னடா? எனக்கு என் ஆள் சந்தியா முக்கியம். என் சந்தியா கூட நான் சேர்றதுக்கு நீ ஒரு நல்ல ஐடியா தர. உன் போலீஸ் மூலையை கசக்கி எனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றா 2 நாள்ல. இப்படி பொசுக்குன்னு ஒரு விஷயத்துல என் ஆளை பத்தி இவ்வளவு தலைக்குறைவா சொல்லிட்டேன். இப்போ ஆள் கூட சேரணும் அவ்வளவுதானே. நான் ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுறேன். நான் ஒரு நல்ல முடிவா யோசிச்சு உன்னையும் ஆளையும் சேர்த்து வைக்க நான் ஐடியா பண்றேன். மச்சி, உன்னை தாண்டா நான் தெய்வமா நம்பியிருக்கேன். நீ தாண்டா என்னையும் என் ஆளையும் சேர்த்து வைக்கிற கடவுளா இருக்கணும். என் பிறக்க போற குழந்தைக்கு உன் பேரையே வைக்கிறேன்டா கார்த்திக். உனக்கும் சந்தியா சிஸ்டருக்கும் கல்யாணம் ஆகுமானே தெரியல. இதுல வேற அவன் குழந்தைக்கு என் பேரை வைக்கிறானா? குடிபோதையில உளர்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். காதலுக்கு விலை இல்லை, அதை கொடுத்து நான் வாங்க உள்ளங்கையில் அள்ளிக்குமே என்னை விட ஏதுமில்லை. யாரு கேட்டு வரும் 5 வருஷத்துல நீ ரொம்ப பேரழிக்கு மாதிரி ஆயிட்ட சந்தியா. உன்னை எப்படி நான் வேற ஒருத்தனுக்கு விட்டு கொடுப்பேன்? இந்த குழந்தை இல்லாத சாக்க வச்சு நான் இந்த ஊரை விட்டு போகும்போது உனக்கு கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு தான் போவேன். எம்மா வாம்மா, என் பிள்ளைய பார்த்து எவ்வளவு வருஷமாயிட்டு. எப்படி எலும்பும் தொலமாயிட்டா மாப்பிள்ள? பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு ஆக்கி போட்டில என்ன? எத்தே, இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியலையா? என்ன சொன்னாலும் ஒரு அர்த்தம் உண்டு. உங்க பொண்ணு தானே எனக்கு சமைச்சு தர. அது எப்படி உங்க பொண்ணு ஒல்லியா இருக்கா, நான் தடியா இருக்கேன்னு நீங்க நினைக்கீங்க? தப்பா நினைக்காதுங்க மாப்பிள்ள. உங்களை நான் சொல்லல, 2 பேருமே மெலிஞ்சிருக்கேன்னு தான் சொல்றேன். இங்க தானே இருக்க போறிய. நான் ஆக்கி போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு ஒரு சுத்து ஏறி தான் அடுத்தது வெளிநாட்டுக்கு போவிய பாருங்க. அம்மா, உங்களை பார்த்து நான் எவ்வளவு நாள் ஆயிட்டு. அப்பா, அம்மா, சந்தியா, சோனி, உங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேம்மா. பார்த்த பிறகு எனக்கு சந்தோஷமா இருக்கு. அம்மா, என் மொவ காவியா பார்த்து எவ்வளவு நாள் ஆகிட்டு. என்னம்மா 2 பேரும் நின்னுகிட்டே இருக்கே, உட்காருங்க. போறாணி, பிள்ளைகளுக்கு போய் காப்பி தண்ணி எடுத்துட்டு வா. அக்கா அங்கேயே நின்றுட்டு இருக்கா, வாக்கா என் பக்கத்துல வந்து உட்காரு. வா, எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. ஆரம்பிச்சுல சந்தியாவை திட்டிக்கிட்டு இருந்தீங்களே, எதுக்கு? இல்லடி, கல்யாணமே வேண்டான்னு சொல்றா உன் தங்கச்சி, அதனாலதான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன் சந்தியா கல்யாணம் வேண்டான்னு சொல்றா?
அக்கா நான் இன்னும் படிச்சே முடிக்கலக்கா, இப்பவே எனக்கு கல்யாணம் எதுக்கு? மாப்பிள்ளை யாரும் இல்ல காவியா, வசந்தி அத்தை இருக்கல்ல அவங்க பையன் விஜய் தான். அவனை கல்யாணம் பண்ணிக்க இவனுக்கு கசக்குதாங்க. அவன் நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டான். போய் கல்யாணம் பண்ணிக்கிட வேண்டியதானே இவா. யாரா இருந்தாலும் எனக்கு கல்யாணம் வேண்டாதாங்க சொல்றேன். விஜய் மாமாவா இருந்தா சரி, வேற யாரா இருந்தாலும் சரி. சந்தியா தான் பிடிக்கலன்னு சொல்றாள், அப்புறம் ஏன் அவளை கட்டாயப்படுத்துறீங்க? வீட்டுல மாமா மட்டும்தான் என் மனசை புரிஞ்சுக்கிறாரு. மாப்பிள்ள நேரங்காலத்துல பிள்ளைங்களுக்கு கெட்டி கொடுத்தா நல்லது. அதுவும் என் தங்கச்சி பையனுக்கு தானே கெட்டி கொடுக்குறேன். விஜய் மாமா தானா? நான் கூட வேற யாரும் நினைச்சிட்டேன். விஜய் மாமாவை கட்டிக்கிறது உனக்கு என்னடி கசக்குது? நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம 3 பேத்துல அவருக்கு ஒன்னதான் ரூட்டு விட்டாரு. அவருக்கு வேற சின்ன வயசுல இருந்து உன் மேலதான் கண்ணு. அப்புறம் என்னடி உனக்கு வலிக்குது? கரும்பு தின்ன என்ன கூலியா? ஓ அப்படி சொல்றியா? அப்ப நீ வேணா அவரை கல்யாணம் முடிச்சுக்கோ. அதுக்கெல்லாம் ஓகே தான்ப்பா. என்னெல்லாம் அவர் கேட்டிருந்தா நான் கல்யாணம் முடிச்சிருப்பேன். விஜய் மாமா நானே கட்டிக்கிறேன். என்ன மாமா, அக்கா விஜய் மாமாவை கட்டிக்க உங்களுக்கு ஓகே தானே? டபுள் ஓகே. அக்கா விஜய் மாமாவை கெட்டிக்கிற, நான் உன்னை கெட்டிக்கிறேன். என்ன அப்படி இப்படி சொல்றீங்க? ஐயோ எல்லாரும் நம்மள தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. எப்படியாவது ஏதாவது சொல்லி சமாளிப்போம். இல்லத்தே, நான் சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன். என் ஒய்ஃபுக்கு முன்னாடி கியோபெட்ரா அழகி வந்தாலும் நான் யாரையுமே திரும்பி பார்க்க மாட்டேன். எனக்கு காவியா தான் உயிர். என் புருஷனை பத்தி தெரியாதா? நல்ல வேலை தப்பிச்சோம். ஒரு விஷயத்துல நான் மாட்டிருப்பேன் போல. நீ பாத்து மசன்னு நின்றுட்டு இருக்க. போய் பிள்ளைகளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வை. பிள்ளைலே டயர்ல வந்திருக்கு. ஐயோ மறந்துட்டேன். மாப்பிள்ள எம்மா 2 பேரும் வாங்கம்மா, சாப்பாடு எடுத்து வைக்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பிரசப்பாவி தூங்குங்க. வேண்டாக்கா, இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதான் அக்கா வந்துட்டல. அக்கா அப்பா அம்மாட்ட பேசி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டுறேன். நீ எதுவும் வருத்தப்படாத, நீ ஃப்ரீயா இரு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தானே மாமா வெளிநாட்டுல இருந்து பறந்து வந்திருக்கேன். நீ எதுவும் கவலைப்படாத. என்னது, கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல அப்படி சொல்ல வரல. சந்தியாவுக்கு பிடிக்காத கல்யாணம் எதுக்கு, நம்ம நிறுத்திடலான்னு சொல்ல வந்தேன். ஆதி மாமா எப்போ நீ தப்பா தான் நினைப்ப. நீ கூட என் மேல இவ்வளவு பாசமா இருக்க மாட்ட. ஆதி மாமா எவ்வளவு பாசமா இருக்காங்க பாத்தியா?